ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி பிரியாணி எப்படி செய்கிறது சாதா ரைஸில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். 1.5 கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பெரிய ஜாரில் போட்டுக்கோங்க. சின்ன ஜாரில் போட்டு அடிச்சிங்கன்னா தெரிச்சிடும். ஸோ பெரிய ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சீரகம், சோம்பு எடுத்துருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்பு எடுத்துருக்கேன். மிளகாய், பூண்டு, இஞ்சி, புதினா தலை, கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை தலை, வெங்காயம். ஓகேங்களா? ஸோ தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிரியாணி பேஸ்ட் வேணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பூண்டெல்லாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு தான். நான் கொஞ்சம் பூண்டு அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறனால அதிகமாக போட்டிருக்கேன். இஞ்சி, ஸோ இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கிராம்பு, தாளிக்கிறப்ப கொஞ்சம் வச்சுக்கோங்க கிராம்பு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சோம்பு தாளிக்கிறப்ப கொஞ்சம் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக உள்ள போடுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பட்டை, ஸோ பட்டையும் தாளிக்கிறப்ப, ஸோ இவ்வளோ இருந்தால் போதும் நம்ம தாளிக்கிறப்ப போடுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ மீதியெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் நம்மளுக்கு காரத்தை கொடுக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நல்லா சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பேஸ்ட் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ அடுப்பில் ஓகே தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு, தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க, அடி பிடிக்காமையும் இருக்குது. இப்போ பட்டை, கிராம்பு, சோம்பு இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை 3 கொட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் புதினா பொடியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா? ஸோ அந்த புதினாவை இது கொஞ்சம் 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதையும் போட்டுக்கலாம். பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த பேஸ்ட்லேருந்து நம்மளுக்கு வேணுங்கிற காரத்தை அளவுக்கு போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் பேஸ்ட் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகட்டு. அது கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். அந்த பச்சை வாசம் 2 போக வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதங்கிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலர் மாறினதே காமிக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லா வணங்கட்டும். ஸோ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போது பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தலை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். கிளக்கி 2 நிமிஷம் விடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி நல்லா இதோட பாயில் ஆகட்டும். 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுவே 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ குழஞ்சி போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டுக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நான் வந்து 1.5 சுட்டி எடுத்துக்கனால 1.5 சுட்டி அரிசி எடுத்துருக்கேன் அப்படின்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கேட்டிங்கன்னா அளவு சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஓகேங்க, ஆல்ரெடி 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு அதில் இருக்குது, மீதி மட்டும் நான் ஊற்றுறேன். ஸோ நான் தண்ணி ஊற்றிட்டு இப்போ உப்பு காரம் பார்த்து கொதிக்கிறப்போ உப்பு காரம் பார்த்து மூடி வச்சு 3 விசில் விட்டு அப்படின்னா ரெடி ஆயிரும். ஓகேங்களா, கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுவோம். ஸோ பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு. இப்போ உப்பு காரம் பார்த்து இறக்கி விசில் மூடி வச்சுருங்க. 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நான் இப்போ வந்து உப்பு காரம் பார்த்துட்டு டேஸ்ட் கரெக்டாக இருக்குது. நான் மூடி வச்சு 3 விசில் விட்டு அப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ விசில் ஆறிச்சு, வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ சுவையான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதை கலக்கி விட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், நான் ஹாட் பேக்கில் போட்ட பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்துட்றேன் நான். சூப்பராக இருக்குது. ஸோ லாக்டவுன் பீரியடில் உங்களுக்கு வந்து பிரியாணிக்கு அரிசி கிடைக்கல அப்படின்னா நோ ப்ராப்ளம், இருக்கிற அரிசியில் வச்சு நம்ம எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன், செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.